ஹாய் இண்டியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், வணக்கம். ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். அடிக்கடி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு படம் ரிலீஸ், இப்போ தேகடி ரிலீஸ். ஸோ மீண்டும் உங்களை பார்க்க வந்துட்டேன். இந்த படத்தில் நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் காப். அப்போயும் ஒரு ஒரு 2 சீக்வென்ஸில் யூனிஃபார்ம் போட வச்சுட்டாங்க. டேரக்டர் என்னை ஃபஸ்ட்டு கேட்டது, இதுக்கு முன்னாடி போலீஸ் வேஷம் பண்ணிங்களான்னு. ஏன்னா அப்போது பிரியாணிலாம் வரல. ஸோ ஆமாம் சார், ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா? ஆமாம், யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். இந்த படத்தில் அதிகமாக யூனிஃபார்ம் கிடையாது, ஸோ மஃப்டியில் தான் இருப்பீங்கன்னு. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ப்ரௌன் பேண்ட், டிஷர்ட் போட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சுற்றலாம். யூனிஃபார்ம் போட்ட தொப்பையெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு பெரிய அவஸ்தை அது. ஸோ ரிலாக்ஸ்டாக, அதே நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காப். நம்ம சில மலையாள படங்கள் பார்த்துருப்போம். அதில் அந்த ஹீரோஸோட எப்படி இருக்கும், அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ தான் இல்லை. அடிதடிலாம் கிடையாது. பட் கொஞ்சம் புத்தால்தனத்தை யூஸ் பண்ணி க்ரைம் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதில் நான் பண்ணியிருக்குது. நீ என்ன போலீஸா? நீ தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு. யார் சொன்னது நான் பெரிய படங்களில் தான் பார்க்க முடியும்ன்ட்டு? எவ்வளோ குட்டி குட்டி படங்கள் நடிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கே தெரியாது. அந்த அளவு குட்டி குட்டி படங்களில் நடிச்சிருக்கேன். பெரிய படங்களே நடிச்சிருக்கேன். அது கொஞ்சம் ரீச் ஜாஸ்தியாக வந்து சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னை அதிகம் யூஸ் பண்ணுறது வந்து நியூ கமர்ஸ் தான். என்னோடய ரெகுலர் டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். திரும்ப பாண்டி சார், சுசீந்திரன் சார், கனி, இப்படி தான் எங்களோட டீம் மாதிரியே எனக்கு ஆகி போயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நிறைய புது இயக்குநர்கள். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷங்க. பண்ணையாரம் பத்மினியம்லாம் என்னை அவ்வளோ தூரம் யோசித்து அவங்க ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திரும்ப கிட்டத்தட்ட அதே கேம்ப், அதே மாதிரி வின் பண்ண ரமேஷ் தான் இப்போயும் என்னை கூப்பிட்ருக்காரு. இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னால், அவங்கள்ட்ட எந்த குழப்பமே இல்லை. அது ஸோ யங், பட் அவங்க கிளியராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த தாக்கமுமே கிடையாது. என்ன ஸ்கிரிப்ட், இவர்கிட்ட என்ன நம்ம வேலை வாங்குகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது அவங்க யோசிக்கிறதும் கொஞ்சம் அந்த ரெகுலர் ஃபார்மேட்லேருந்து மாறி, இதுக்குன்னு ஊர் உலகத்தில் இல்லாத கதை சொல்ல முடியாது, பட் சொல்கிற விதமும் எடுக்கிற விதமும் அவங்களோட சுறுசுறுப்பும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது அருண் ஆகட்டும், இல்லை இப்போ ரமேஷ் ஆகட்டும், இல்லை இன்னும் நான் வேலை செய்ய போகிற மற்ற டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், தேர் ஆல் த சேம். எந்த கேரக்டர் பண்ணாலுமே அந்த கேரக்டர் வந்து படம் பார்க்குறவங்கள ஏதாவது யோசிக்க வைக்கணும். அந்த ஸ்கிரிப்டில் அது ஏதாவது ஒன்று பண்ணணும். அது சும்மா வழக்கம் போல் கொஞ்சம் வந்துட்டு போங்க, அப்பானா நீங்கள் தான் சார் நல்ல அப்பா, இல்லை இந்த கருத்து நீங்கள் சொன்னால் தான் சார் நல்லாயிருக்கும்னு அப்படி யாராவது வந்து என்கிட்ட கதை சொன்னால் தான் எனக்கு அது வந்து ரொம்ப நசுக்காக அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா யாரும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. இப்போ நான் எதாவது ஒன்று செய்யணுன்னா எனக்கு முதல்ல அதில் ஒரு ஆர்வம் வரணும். அந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமேன்ட்டு. வேறு அது எந்த கேரக்டராக வேணா இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிக் இருக்கணும். பார்க்குறவங்களுக்கும் இந்த இது வேறு மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோண வைக்கணும். அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அது மட்டும்தான் தேடுறேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த போலீஸ் வந்து அடிக்காத போலீஸ். யாரையும் அடிக்கலை, யாரையும் உதைக்கல, மிரட்டல, ஏன்னு குரல் கொடுக்கல, எதுவும் பண்ணல. கொஞ்சம் அப்படியே புச்சாலத்தன்ட்டு யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அவர் கிரிமினாலஜி படித்த அவரோட குவாலிஃபிகேஷன் அது. அவர் சில சிக்கல்களில் மாட்டும்போது அவரையும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போயிட்டு உண்மையிலே அந்த குற்றவாளிகள் யார், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இன்வெஸ்டிகேட்டிவ் காப். ஸோ அந்த கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் இதில். அதனால் அதாவது ரெகுலர்னாக்கா அது எப்போயுமே யூனிஃபார்ம் போட்டு கொஞ்சம் வரப்பாக நின்றுட்டு இருக்கணும். அது முதல்ல கிடையாது. ஸோ ஒரு எனி அதர் பப்ளிக் சர்வெண்ட் மாதிரி தான். அந்த அந்த ஒரு ஃபீல் தான். டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதுதான். சார் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அதே நேரத்தில் ஷார்ப்பாக இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வெற்றி. வெகு விரைவில் ஆமாம் பண்ணியே ஆகணும். அதனால் இப்போ நான் ஆக்சுவலாக நான் படம் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா டைரக்டர்ஸும் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் போர்ஷன் முடிச்சிருங்க சார், ஏன்னா தாடி வளர்த்தாகணும், முடி கொஞ்சம் வெட்டி ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு படம், எப்படி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதை விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு வயதான ஒரு மனிதனோட ரோல். அதுக்கு வந்து என்னோடய ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரிஜினலில் வெல்ல முடிய விட்டாலே பாதி வயசு ஏறிடும். ஸோ இப்போ படங்கள் இருக்கிறதெல்லாம் கமிட்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன்னாக்கா அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணப்போம். நீ தான் ஃபஸ்ட். அது கொஞ்சம் நம்ம சில வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. நாங்களும் அது யோசித்தோம், கொஞ்சம் சுருக்கங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணலாங்கிறது. அதே நேரத்தில் குரூரமாக்கிக்கிறதுலையோ
இப்போ நீங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தெரில, மெட்ராஸில் நிறைய பேர் கவலை இப்படியே கொஞ்சம் ஓடி மூஞ்சி சிறு வயசு பசங்களுக்கு கூட மூஞ்சி சுருங்கிடுது. கொஞ்சம் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 60-70 வயசில் உள்ளவங்க கூட நல்ல திடமா ஆரோக்கியமாக ஒரு வண்டி சோறை நல்லா முழுசாக தின்னுபிட்டு தொப்பங்கிறதே இருக்காது, துண்டை தூக்கி தோளில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சிட்டியில் உள்ள கிழவன் கிடையாது இவர், ஊருக்கு வெளியில் உள்ளவர். கொஞ்சம் ஆரோக்கியமாலாம் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவங்களாம் கிடையாது. அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. பட் தென் கொஞ்சம் இந்த ஜென்ரல் லுக்குக்காக வேண்டி அந்த கிரே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்த மேக்கப்பில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணோன்னா ஐ திங்க் we can achieve that கேரக்டர். விறுவிறுப்பான படமாக இருக்குங்க. நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா போர் அடிக்குதே, இல்லை உட்காந்த இடத்துலேருந்து நெளிஞ்சிட்டு இருக்கேன், இல்லை ஃபோன் எடுத்து உள்ள மெசேஜ் வந்துச்சா இல்லை மிஸ்கால் வந்துச்சான்லாம் உங்களுக்கு பார்க்க விடாது. ஸ்க்ரீனில் கண் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கும், அது சொல்ல வேணும். ஏன்னா இப்போ நான் டைரக்டரை பற்றி சொல்லும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் தினேஷுங்கிற அந்த கேமராமேன் இஸ் அமேசிங்லி ஃபாஸ்ட். வேலை செய்கிறதுல மட்டும் இல்லை, சீன் மட்டும் கிடையாது, அவர் செய்கிற வேலையும் ஃபாஸ்ட். அப்படிங்கிறதுக்குள்ளே அடுத்த ஷாட் ரெடி ஆகிடுவார். அது அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவருக்கு இந்த படத்தோட படம் சூதுக்கவும் அதே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவங்களுக்கு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னீஷியன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே பண்ணியிருக்கும்போது இப்போ நம்மளுக்கு போர் அடிச்சா தான் நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்து ஃபோனில் பார்ப்போம், மெசேஜ் வந்துச்சா மிஸ்கால் வந்துச்சான்னு. அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யக்கூடாது. விறுவிறுன்னு உங்களுக்கு வந்து இன்டர்வலில் விட்டு வெளில போனீங்கன்னா திருப்பி இன்டர்வல் முடிஞ்சு வந்து உட்காந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களை நிமிந்து உட்கார வச்சு பார்க்க வைக்கும். தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். எனக்கு உண்மையிலே சங்கடமாக இருங்க. அன்றைக்கி நிறைய பேர்ட்டுக்கு படம் சூப்பர் அப்படிங்களா எந்த தேட்டர் போனீங்க, எங்கிட்ட தான் சிடி கிடச்சிது நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பிரிண்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்கிறோம். நல்ல படம் நல்ல அதோட எஃபெக்டோடு பார்க்கணுன்னா நல்ல தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜனனி ஐயர். இன்றைக்கி தெகிரி படத்தை பற்றி அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பீட்சா, அட்டகத்தி, சூதுகாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பேனர்லேருந்து கால் வரும்போது த ஒன்லி திங் எனக்கு வந்து இந்த பேனர் மேலே இருந்த நம்பிக்கை தான். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மீனிங்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அண்ட் ஒரு குவாலிட்டி ஃபில்மாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் ஐ ஜஸ்ட் வெண்ட் அஹெட் அண்ட் ஐ லிசன் டு த ஸ்கிரிப்ட். எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் ஆக்சுவலி. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு கதை வரல. ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ ஜஸ்ட் டூ இட். அந்த மாதிரி பண்ண படம் தான் தெகிடி. கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. இந்த படத்தில் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. என் பேர் மது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டரைசேஷன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு நார்மலாக நீங்கள் டெய்லி மீட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் டைப்ஸ். அண்ட் இதுக்கு மேலே நான் எதுவும் ரிவீல் பண்ணாலும் ஒரு ஸ்கிரிப்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யா, ஜஸ்ட் இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் யூல் நோ. யா, இது வரைக்கும் நான் இப்போ அவனில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நான் ஸ்டாப் பேசிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர். எப்படின்னா இது மதுங்கிறவ ரொம்ப பேச மாட்டா. ஷீ இஸ் வெரி குவாய்ட். அட் த சேம் டைம் யூ கேன் ஸோ ரிலேட் டு த கேரக்டர். இப்போது நார்மலாக அந்த கேர்ள்ஸ் பார்க்கும்போது தே கேன் ஸோ ரிலேட் டு ஹர். ஸோ யா, ஐ வாண்ட் டு டூ கான்ட்ராஸ்டிங் ரோல்ஸ். ஒரே மாதிரி ரோல்ஸ் இல்லாமல் ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை மாற்றிடும். I think every actor has to do at least one film with Bala sir to learn what acting is. ஸோ அது வந்து எனக்கு முதல் படத்துலேயே அமைஞ்சுது. ஸோ ஆக்டிங்னா என்னென்னு தெரியாமல் போய் கேமரா முன்னாடி நின்று எனக்கு வந்து ஓரளவுக்கு ஆக்டிங்னா என்னென்னு கற்றுக் கொடுத்து நான் வெளில வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் குவைட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் பாலா சாரோட நடிக்கிறதுலாம் அது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதே மாதிரி நியூ கமர் ரமேஷ், அவர் வந்து நியூ கமராக இருந்தால் கூட ஹீஸ் குவைட் டேலண்டட். அவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோட டைட்டில் வின்னர். அண்ட் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் ஹீஸ் கோன் கோ பிளேசஸ். ஸோ எல்லாருமே எவ்ரி லெஜெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அ நியூ கமர். ஸோ நம்ம நம்பிக்கை வைக்கணும் எல்லார் மேலேயும். அண்ணே, அக்யூஸ்ட் யாராவனா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும்னே. காவல்துறை மேல ஜனங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எண்ணி 24 மணி நேரத்துல இந்த பொம்பளோட நகையெல்லாம் உங்க முன்னாடி இருக்கும். பயப்படாதீங்கண்ணே, தைரியமா இருங்க. அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சூதுகாமில் பார்த்துருப்பீங்க. அண்ட் பீட்சா 2ல நடிச்சிருக்காரு. அண்ட் இதுவும் அவருக்கு 3வது படம். அண்ட் அசோக் பார்த்தீங்கன்னா லைக் போத் ஆஃப் அஸ் ஆர் லைக் த சேம் ஏஜ் குரூப். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி காலேஜ் போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டாக இருந்தது. அண்ட் ஹீஸ் குவைட் டெடிக்கேட்டட் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த படம் வந்து இட் மோஸ்ட்லி ரைட்ஸ் ஆன் அசோக். அவரோட கேரக்டரைசேஷன் வெற்றி அது மேலே தான் கதை மூவ் ஆகுது. ஸோ இஸ் டான் ஃபேபுலஸ் ஜாப். ஸோ கண்டிப்பாக அசோக் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்.
எனக்குள்ளானே ஏற்பேனே இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இருந்து எழுப்பு. ஸ்டடி பண்ணுற மாதிரி ஒரு டிஃபிகல்ட் கேரக்டர் கிடையாது. பட் டெஃபினெட்லி இட் வாஸ் வாட் யூ சே சம்திங் தட் ஒரு நார்மலான பொண்ணு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ரோட்டில், அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் டு பி மை செல்ஃப். நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா, இன்ஃபேக்ட் எனக்கு இந்த கேரக்டரில் மேக்கப் கிடையாது அண்ட் வெரி நார்மல் காஸ்டியூம்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்ட் ஆக்சுவலி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கவலைப்பட்டேன் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் தென் பீப்புள் படம் இப்போது இது பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க லைக் ரொம்ப நல்ல ஒர்க், அந்த லுக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் நேச்சுரல் லுக் ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். ஆக்சுவலி இன்னொரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன் இந்த சேம் பேனருக்கு, திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்ஸ். அண்ட் அது தவிர இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் சைன் பண்ணோன்னே அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் அதை தவிர மலையாளத்தில் 4 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் என்னோடய ஒர்க் கமிட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பாக இட்ஸ் கோன் டு பி குட் ஃபிலிம் அண்ட் க்ளீன் ஃபிலிம். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வெளில வருவீங்க. ஓகே, நான் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளில வந்திருக்கேன், அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ போய் பாருங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.